என்னம்மா நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு அப்படி என்னதான் பண்ணா? ஒன்னா ரெண்டா லேசுப்பட்ட காரியத்தையா பண்ணியிருக்குது உன் பொண்ணு. அதுக்கு ஒரே மேடையில் 2 கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பா. அதுக்காக இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக நந்தினியோட அந்த நிச்சயதார்த்த புடவையை எரிச்சிருக்குது. நந்தினிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இந்த நிச்சயத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த ஜூஸில் அந்த ஆரஞ்சு ஜூஸ் இது குட்டிங்கல்ல, அதில் பேதி மருந்தை கலந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது அது. ஐயோ, பாட்டிக்கு இப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மணியா இதையெல்லாம் பண்ணா? ஆமாம்மா, உன் பொண்ணு தான் பண்ணிச்சு எல்லாத்தையும். இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களோன்னு தோணுதுமா. எங்க பொண்ணு ஏமா அப்படியெல்லாம் பண்ண போறா? அவளுக்கு ஒரே மேடையில 2 கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லியிருக்க போறாளே. இந்த வீட்டு பொண்ணுமா அவ எதுக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ண போறா? இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களோன்னு தோணுது எனக்கு. இந்த பருப்பா முரளியே, தடவை இந்த விஷயம் என் காதுக்கு வரும்போது நானும் உன்ன மாதிரி தான் பதறி போனேன். ஆனால் நேற்று மண்டபத்தில் எல்லாத்தையும் கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நானே நம்பினேன் நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணின்னு இருக்குதுன்னு. போதும் பாட்டி, சும்மா வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க என் மேல. அப்படி என்ன பார்த்துட்டீங்க மண்டபத்தில்? நேற்று நீ அந்த சௌமியா பொண்ணு கூட சேர்ந்துக்கின்னு பேதி மாத்திரையை ஜூஸில் கலந்தியே, அதை தாண்டி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கலந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு சத்யா பொண்ணை கூப்பிட்டு அவ மூலியமாக கொடுத்து அனுப்பி விட்டீங்களே ஜூஸு. அது எல்லாத்தையும் நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பாருங்க பாட்டி, நான் வெறும் ஜூஸை தான் நந்தினி கிட்ட கொடுக்க சொன்னேனே தவிர பேதி மாத்திரையெல்லாம் நான் அதில் கலக்கல. மாத்திரையை நான் எடுத்து போட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அப்ப நான் அப்படி போட்டிருந்தா நீங்க அப்பவே வந்து என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதா, நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நேற்று நிச்சயதார்த்த நந்தினி இருந்தது, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை இழுக்கணும், மறுநாள் கேட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன். சும்மா நல்லா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பாட்டி. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அது உடனே தட்டி கேட்கற ஆளு தானே நீங்க. அது எப்படி நீங்க ஒரு விஷயத்த ஆற போட்டுட்டு மறுநாள் வந்து கேட்பீங்களா? அதுவும் பேதி மாத்திரையை கலந்து கொடுக்கறதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயமா? எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். அதையெல்லாம் நான் பண்ணுவேனா பாட்டி? அதுவும் நந்தினிக்கு பண்ணுவேனா? நீங்க உண்மையை சொல்லுங்க. நான் மாத்திரையெல்லாம் எடுத்து நான் அந்த ஜூஸ்ல போட்டதை நீங்க கண்ணால பாத்தீங்களா பாட்டி? நீங்க சொல்லுங்களேன். அதானே என் பொண்ணு நியாயமா தானமா கேக்குறா. நீங்க பாத்தீங்களா கண்ணால அவ மாத்திரையெல்லாம் எடுத்து போட்டதை பாத்தீங்களா? இல்லப்பா, மாத்திரையை எடுத்து போட்டதெல்லாம் நான் பார்க்கலப்பா. அவளுங்க 2 பேரும் ரூம்ல இருந்தாளுங்க. ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த ஜூஸ் டம்ளரோட வெளியே வந்தாளுங்க. அப்புறம் நந்தினிக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்கப்பா. அவளை தான் நான் பார்த்தேன். கேட்டிங்களாப்பா பாட்டி சொன்னது? நான் மாத்திரை எடுத்து போட்டதெல்லாம் இவங்க பார்க்கலையா? ஆனா அதுல பேதி மாத்திரை இருந்ததுன்னு மட்டும் இவங்களுக்கு தெரியுமா? எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம்? அதானே எதை வச்சுமா அந்த ஜூஸ்ல பேதி மாத்திரை இருந்ததுன்னு நீங்க சொல்றீங்க? நான் தான்ப்பா பாட்டிக்கிட்ட சொன்னேன். ஏன்பா ஏன் அப்படி எல்லாம் சொன்ன பாட்டிக்கிட்ட? பாரு இப்ப அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மணிமேகலைய. பாட்டி ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கிட்டு இதையெல்லாம் பேசிட்டு இல்லைப்பா, எல்லாம் உண்மைதான். பாட்டிக்கிட்ட நான் சொன்னதும் உண்மைதான். ராகுலுக்கு நான் என்னடா சொல்றேன்? மணிமேகலை ஏன்டா இப்படி பண்ண போறா? பாட்டி தான் நல்லா தெளிவாக சொன்னாங்களேம்மா, இந்த அம்மாவுக்கு ஒரு மேடையில் 2 கல்யாணம் பிடிக்கல, ஏன்னா நந்தினி இவளுக்கு போட்டியாக வந்துருவான்னு இந்த அம்மாவுக்கு காண்டு. அதுவும் இல்லாமல் இந்த அம்மா கல்யாணத்தில் இந்த அம்மாவை பற்றி தான் எல்லாரும் பேசணுமா, இந்த அம்மாக்காக தான் எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணுமா. அதுக்காக தான் நந்தினி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணுங்கிறதுக்காக நந்தினியை பாடாப்படுத்தி தொலைச்சிட்டு இருக்கா இவ. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? மணி, என்னடி இதெல்லாம்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையே இல்லம்மா. நான் ஏமா நந்தினியை போய் போட்டியா நினைக்க போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொய் சொல்லிக்கிட்டு இருக்காமா இவ. தயவு செஞ்சு இவ பேசுறத மட்டும் நம்பிடாதீங்க. சும்மா சாதிச்சுக்கிட்டு இருக்கா. மா, இவ மட்டும் போட்டியா பார்க்காம இருந்திருந்தா நேற்று நந்தினி பக்கத்துல நின்று இருக்கணும்ல. இவ ஒரு 5 நிமிஷமாவது நின்னாளா? அவகிட்ட நல்லபடியா பேசினாளா? ஃபுல்லா சௌமியா கூடயே சுத்திக்கிட்டு இருந்தா இந்த நாய். நானும் அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏண்டி, சௌமியா கூட எதுக்கு நீ சுத்திக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம அவளால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது நந்தினிக்கும் சந்தோஷக்கும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவகிட்ட அவ்வளவு க்ளோஸ் ஆன? அம்மா, சௌமியா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கம்மா. அதனாலதான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ராகுல், காயத்ரி, நந்தினி எல்லாரையும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் என்கிட்ட இப்பெல்லாம் முன்ன மாதிரி பேசுறது இல்லம்மா. அத்தை, அவ தான் அத்தை எல்லாரையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்கள் யாரையும் பண்ணல அத்தை. அதுவும் இல்லாமல் இவன் நந்தினியை ரொம்ப அடியோடு வெறுக்கிறா அத்தை. அந்தளவுக்கு நந்தினி எந்த தப்புமே பண்ணல. தேவையில்லாமல் அவளை போட்டியை நினச்சிக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா வீட்டில். எதுக்கடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அப்போ புடவையை கொளுத்துனது, பேதி மாத்திரை கலந்தது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா? அது மட்டும் இல்லம்மா, மருதாணியில கெமிக்கல் கலந்தது இந்த நாய் தான். நந்தினியோட கை எரிஞ்சு போகணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணான். நான் ஒன்றும் பண்ணலம்மா, நான் ஒண்ணுமே பண்ணல. இவன் போய் சொல்றான். ஆமாண்டி, சுத்தி இருக்கிற எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கல. அன்னைக்கே ராகுல் சொன்னா புடவை நீ தான் எரிச்சுன்னு எல்லாரையும் நிக்க வச்சு சொன்னான். அன்னைக்கே என் மரமண்டைக்கு உரைக்காம போயிடுச்சு. அப்பவே உன்னை 4 அடி அடிச்சிருந்தேன்னு வை, நீ இந்த அளவுக்கு இறங்கி வேலையை பார்த்திருக்க மாட்டேன். சொல்லுடி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அசிங்கம் பண்ணல உனக்கு இதெல்லாம்? அப்பா, அம்மா பாருங்கப்பா, என்ன அடிக்கிறாங்க. நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எல்லாரும் போய் சொல்றாங்கப்பா. சும்மா இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரும் உனக்கு. ஷில்பா விடு ஷில்பா என் பொண்ண. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப அவளை அடிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையெல்லாம் பாத்துருக்கா? இவளை அடிக்காம பின்ன என்ன கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இங்க பாரு ஷில்பா, சும்மா வாய் வார்த்தையை வச்சு என் பொண்ணு தான் அதையெல்லாம் பண்ணாங்கிறத எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா? என் பொண்ணு தான் அப்படியெல்லாம் பண்ணாங்கிறதுக்கு?
சும்மா நல்ல எல்லாரும் என் மேல பழி போடுறாங்கப்பா. நான் புடவைய கூட எரிக்கலப்பா. ராகுல் தான் அப்படி சொன்னான். அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியலப்பா. பாட்டி கூட ஃபர்ஸ்ட் நான் மாத்திரையை கலந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க நான் கண்ணால பார்க்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாருமே சும்மா சும்மா என் மேல பழி போடுறாங்கப்பா. நீ அழாதம்மா, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு அப்பாக்கு தெரியும், நீ அழாத. வீண் பழி போடுறாங்கப்பா என் மேல. நான் உண்மையிலேயே ஒன்றும் பண்ணலப்பா. எப்படி நடிக்குது பாரு. அப்பா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கப்பா, சும்மா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லா வேலையும் அவ தான் பாத்தா. இல்லப்பா, அவன் போய் சொல்றான்ப்பா. இல்லப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. நீ அழாதம்மா, அப்பா நம்புற உன்னை, நீ அழாத. நீ முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. அவ போய் சொல்றாப்பா. ஏன்பா நீங்க இப்படி இருக்கீங்க? அப்ப நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? ராகுல் எதுவும் பேச வேணாம்டா, அமைதியா இரு. வாய முறி பா. நீங்க சொல்லுங்கப்பா, வாயை திறந்து பதில சொல்லுங்க. உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளை நம்புறேன்னு சொல்றீங்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ராகுலே, நான் அப்படி சொல்ல வரலடா. ஆனா மணி ஏன்டா அதையெல்லாம் பண்ண போறா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோன்னு தோணுதுடா எனக்கு. நான் எதையும் தப்பாலாம் புரிஞ்சுக்கலப்பா. நீங்க தான் இவ்வளவு நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் இவ தான் பண்ணா. டேய், எதுக்கடா இப்ப கத்திக்கிட்டு இருக்க நீ? அப்பா, இவ வீட்டுல மோசமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காப்பா. அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. என்ன ஆரம்பிச்சிட்டியா நீனு? ஏன்டா சும்மானே இருக்க முடியாதா உன்னால? என்னடா பண்ணா அவ? அப்படி பண்ணலாம். எல்லாம் கேவலமான வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காப்பா. நேத்து நந்தினிக்கு ஆரஞ்சு ஜூஸ்ல பேதி மாதிரியை கலந்து கொடுத்தாப்பா. அன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் சாரி எரிச்சா, மெஹந்தில கெமிக்கலை கலந்தா. இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாத்தையுமே இவ பாத்துக்கிட்டு இருக்காப்பா வீட்டுல. இல்ல இல்ல டாடி, இல்ல டாடி, அவன் போய் சொல்றான் டாடி. நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை டாடி. நான் ஏன் அப்படியெல்லாம் செய்ய போறேன் நீங்களே சொல்லுங்க. ராகுல் என் மேல மீன் பழி போடுறான் டாடி. நாயா, சும்மா நாள நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அடிச்சு பல்லெல்லாம் வச்சிருவோம் சொல்லிட்டேன் உன்ன. ராகுல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்ன. வாய் முடி நிறா. என்னடா சும்மா பொம்பளை பொண்ணு மேல வீண் பழி போட்டு நிறுகிற? என்ன புத்தி உனக்கு இது? வீண் பழி போடுறனா? என்னப்பா இப்படி பேசுற? அவ மேல வீண் பழி போட்டு எனக்கு என்னப்பா வரப்போகுது? நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா நீங்களா? டேய், உன்னை நம்புறோம் நம்பல இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். ஆனா நான் உங்ககிட்ட நீ என்ன சொன்ன? இவ தான் புடவையை எரிச்சாண்டி நீ நட்ட நடு ஹால்ல எல்லாரும் முன்னாடி இந்த பொண்ணை இன்னும் பேசி அன்னையே நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? தனியா கூட்டின்னு போயிட்டு இன்னொரு தடவை பொம்பளை பொண்ணு இப்படி எல்லாம் பேசாதுன்னு உன்னை வான் பண்ணா இல்லையா? மறுபடியும் எதுக்கு இப்ப நீ ஆரம்பிச்ச? இல்ல எதுக்கு ஆரம்பிச்சுன்னு கேக்குறேன். இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு இதே கல்யாணத்தை வேற வச்சிருக்கிறோம். நம்ம வீட்லயே இந்த பொண்ணை பத்தி நீ இப்படி தப்பு தப்பா பேசின்னு இருந்தேன்னா மாப்பிள்ளை பையன் என்னடா நினைப்பான் இதெல்லாம் கேட்டா? இல்ல என்ன நினைப்பான்னு கேக்குறேன். கல்யாணத்தை நிறுத்திட்டானா இந்த பொண்ணு வாழ்க்கை தானடா வீணா போவோம். நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை வீணா போவோம்டா. இப்ப இந்த பொண்ணு வாழ்க்கையை விட உனக்கு நீ இவ மேல பழி போடுறதுதான் உனக்கு முக்கியமாடா? திரும்ப திரும்ப வீண் பழி போடுறேன்னு சொல்ல அதை பாழுக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த நாய் எல்லாத்தையும் பண்ணுச்சுப்பா. வேணாம் ராகுலே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அமைதியா உள்ள போயிடு, கை நீட்ட வச்சிடாத. நான் வீண் பழி போட்டு எனக்கு என்னப்பா வரப்போகுது? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கியாம்பா. ஏன் இப்படி பண்றீங்க எல்லாருமே? ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டீங்க. நான் தான் சொல்றேன்ல, இவ எல்லா வேலையும் பார்த்து இருக்கா. நேற்று நந்தினியை போட்டோ ஷூட்ல தள்ளி கூட விட்டா இவ. இவன் கடவுளே, அந்த பொண்ணு பாவம்பா. அந்த பொண்ணை நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்காப்பா. அந்த பொண்ணை இவ அவாய்ட் பண்றாப்பா. நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்பா இவ. இல்ல டாடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேணா நந்தினி கிட்டே கூட போய் கேட்டு பாருங்க. நான் அவளை தள்ளி எல்லாம் விடல. இதுக்கு கூட நேத்து என்னை வந்து திட்டினா. நான் ஒண்ணுமே பண்ணல. சனியை எப்படி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கு பாரு. சனியனே, நீ தானே தள்ளினா அவள நேத்து? ராகுலே, பல்லெல்லாம் தட்டிருப்பேன் ஒரு தடவை ஒரு வார்த்தை பேசினா போடா இங்கிறது முதல்ல. போறேன்பா, இதுக்கு மேல நான் பேசி என்ன பிரயோஜனம்? அதான் நம்ப மாட்டீங்களே, எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டீங்களே. போறேன். நான் இதோட எதிரையும் தலையிட போறது இல்ல. ஆனா பெருசா ஒரு பிரச்சனை வரும், ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அன்னைக்கு வந்துடாதீங்க இந்த ராகுல் கிட்ட. வைத்தியக்காரன் எதையாவது ஒண்ணு வளரிக்கிட்டு இருப்பான். எம்மடி நீ அழாதம்மா. ஏன் டாடி ராகுல் அப்படி திட்டினீங்க? பாவம்ல அவன். பின்ன உன்னை அவன் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கிறான். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியுமாம்மா? கஷ்டமா இருக்குதும்மா எனக்கு. நீ விடு, நீ அவனை நினைச்சு வருத்தப்படாத. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், சரியா? நீ போய் ரெஸ்ட் எடு போ. மூஞ்செல்லாம் ரொம்ப இதுவா இருக்குது. நீ போய் மூஞ்ச கழுவுமா போ. அதே மாதிரி அவன் சொன்னதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதுன்னா நாங்க எல்லாருமே உன்னை நம்புறோம், சரியாம்மா? சரிங்க டாடி. சரிடாம்மா, போ. நீ போ, உள்ள போ. எதுக்குடா ராகுல் கிட்ட இவ்வளவு கோவமா பேசின? அவன் பாவம்டா. அவன் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டான். அதை அவனுக்கு பொறுமையா பேசி புரிய வைக்கணும்டா. அதை விட்டுட்டு எதுக்கு நீ இவ்வளவு கத்துன அவன்கிட்ட? எனக்கு என்ன ஆசையாடா, காலையில தூங்கி இருந்து வந்ததும் என் புள்ளியை திட்டணும்னு. அவன் இப்படி எல்லாம் பேசினது எனக்கு எரிச்சலா இருந்ததுடா. ரொம்ப கோவமா இருந்தது. அதனாலதான் பிடிச்சி திட்டி விட்டேன். என்னடா இது? ச்சே, ஒரு நிம்மதியா இல்லாம போதுடா இந்த வீட்டுல. ஏன்டா நான் அன்னைக்கே அவன்கிட்ட சொன்னடா, இந்த மாதிரிலாம் பொம்பளை பொண்ணை தப்பு தப்பா சொல்லக்கூடாதுப்பா. அது நாலு பின்னா அதோட கல்யாண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காதுப்பான்னு சொன்னேன். அவ்வளோ நான் சொல்லியும் இப்போ மீறி இப்படியெல்லாம் பேசி நின்றா என்னடா நியாயம் இது? இதை மாத்திரையை கலந்தாலாம், பிடிச்சி தள்ளி விட்டாலாம். ஏன்டா நந்தினி நேற்று அவளா விழுந்ததா தானடா நம்ம கிட்ட சொன்னா? மணி தள்ளி விட்டா நான் சொன்னா? அவளா விழுந்தன்னு தான் சொன்னான். அதுவும் இல்லாம நானே அவள்கிட்ட பல முறை கேட்டுட்டேன். எம்மா நீ எப்படி விழுந்த, உண்மையை சொல்லு, யாராச்சும் தள்ளி விட்டாங்களான்னு கூட கேட்டேன் நானே. இல்லைம்மாம்மா அதெல்லாம் இல்லை, நான் என் ட்ரெஸ்ஸு ஸ்லிப் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு தான் சொன்னான்.
இது என்ன எதனால இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை? எனக்கு அதான்டா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த விசேஷம் நடக்கும்போதோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்தது இல்லை. பொதுவாக எதனா ப்ராப்ளம் வரும், ஆனா இது பசங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் வருதா, அது ஒரு மாதிரி ஏத்துக்க முடிய மாட்டேங்குதுடா. எனக்கே இப்போ அதை நினைச்சாதான்டா பயமா இருக்குது. பசங்களுக்குள்ள சண்டை வந்துட்டாலே ஒட்டுமொத்த குடும்பமே ஆட்டம் கண்டு போயிடுது. ஏற்கனவே சந்தோஷக்கும் நந்தினிக்கும் நடந்த பிரச்சனையிலேயே எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நம்மளுக்கு மட்டும்தான்டா தெரியும். சிவகுமார் சந்தோஷம் போட்டு அடிக்க, நம்ம எல்லாம் அவனை பிடிச்சி திட்டி விட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டோம்டா நம்ம. இப்போ இவன் என்னடான்னா மணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எப்படி போகும்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்குடா. ஐயோ, என்னடா பண்றது இப்ப? செம்ம அப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவோம்டா. எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பேசி சரி பண்ணிக்க சொல்லலாம். அதுதான் சரியா இருக்கும். ஒருத்தர் பேசிக்காம இப்படி இவங்க இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும்னு தோணுது எனக்கு. பசங்க முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லையா? இல்ல அண்ணே, மணி மட்டும் ஒதுங்கியே இருக்கா. ராகுல் அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுனால ஒதுங்கி இருக்கிறா போல. சரி விடு, 4 பேரையும் உட்கார வச்சு பேசிடுவோம், சரியா? சரிங்கண்ணே. இருந்தாலும் இன்னொரு தடவை ராகுல்கிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசாதண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், விடுமா. நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்கம்மா. பசங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில தான் இப்படி எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. உங்ககிட்டயும் ராகுல் அதனால தான் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பான். நீங்க இதையெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. மணிமேகலை எதையும் பண்ணியிருக்க மாட்டா. சரிப்பா, நான் ஆரம்பத்தில் ராகுல் சொன்னப்ப நம்பலப்பா, அவங்கள மாதிரி தான் பதறி போனேன். அவனுக்கு புத்திமதியும் எடுத்து சொன்னேன். பத்மநாபா, இப்போ நீ சொன்னல மாப்பிள்ளை பையனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தை நிறுத்தி போடுவான், பொம்பளை பொண்ணு வாழ்க்கை வீணாயிரும்னு எல்லாத்தையும் ராகுல் கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். இப்ப நீங்க புத்திமதி சொல்லியா அவன் கேட்கல? இங்க பாருங்கப்பா, ராகுல் சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு அப்படியெல்லாம் தட்டி கழிச்சிட்டு போயிடாதீங்க. அவன் சொல்றதுலயும் உண்மை இருந்தா அந்த கோணத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நானும் அப்படித்தான் யோசிச்சேன். நேற்று மாத்திரையை அவன் ஜூஸில் கலந்ததெல்லாம் நான் நேரில் கண்ணில் பார்க்கல. ஆனால் அதுக்கான சூழ்நிலை எல்லாம் அங்கே அமைஞ்சிருந்தது. 2 பேரும் ஜூஸோட உள்ளே போனாலுங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தாலுங்க. அதை வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தாலுங்க. சத்யா புள்ளியை கூப்பிட்டு அந்த ஜூஸை நந்தினி கிட்ட கொடுக்க சொன்னாலுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால தான் நான் நம்பினேன். இல்லைன்னா நானும் அவன் சொன்னதையெல்லாம் நம்பியிருக்க மாட்டேன், திட்டி விட்டுருப்பேன் பிடிச்சி. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுரான்னு நானே நம்பினேன்னா, நான் சில விஷயங்களெல்லாம் நேரில் பார்த்ததுனால நான் நம்பினேன், அவ்வளவுதான். ஆனால் அவன் சொன்னது எல்லாமே பொய் கிடையாது, உண்மையும் இருக்குது அதில். அது என்னன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை ராகுலிக்கிட்ட இப்படியெல்லாம் யாரும் பேசாதீங்க, நல்லதுக்கு இல்லை. புள்ள பாவம், அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான்னா அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்கிறதே நம்புங்கப்பா. நம்ம பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதை தான் அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்டலாம் சொல்லி அவளை திருத்துங்கன்னு சொல்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் நான் வீண் பழி போட்டு நான் இவன் வாழ்க்கையை வீண் அடிக்கணும் நான் பார்க்க போகிறான், அப்படிலாம் கிடையாதுப்பா. இன்னொரு தடவை புள்ளி இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுறதுக்கு 100% உரிமை இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாமா, அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்க சொன்னதும் கரெக்டு தான். ராகுல நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அவன் சொன்னதை கொஞ்சமாவது நான் காது கொடுத்து கேட்கணும். ஆனா இப்படி எல்லாம் பேசும்போது கஷ்டமா இருக்குதுமா, அதனால தான் திட்டி விட்டுட்டேன். சரிம்மா, நாங்க பசங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுறோம். அதுங்களுக்குள்ளே எதனா பிரச்சனைன்னா பேசி சரி பண்ணிக்கிட்டோமா, அப்படி பண்ணிடுவோம். சரிப்பா, பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. சரி ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்காது குடும்பத்தில், அவள் தான் நான் சொல்லுவேன். சரிங்கம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, பார்த்துக்கங்க. ஏம்மா, நான் போயிட்டு வரேம்மா. எங்கே போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இருங்க, டீ குடிக்கலாம். எம்மடி வேணாம்மா, அங்கே அர்ச்சனா டீயை போட்டு வச்சிருப்பா, சீக்கிரமாக போய் பேசிட்டு வந்துருப்பா. டீ நீ இங்கே தான் டீ குடிக்கணும்னு வேற என்கிட்ட சொல்லியிருக்குறா. அப்புறம் நாங்கள் போகலன்னா அவள் வருத்தப்படுவா. நான் போகிறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. டிஃபன் இங்கே தான் சாப்பிடணும். சரிம்மா, அவட்ட வந்துடுறேன். ஷில்பா, இந்த டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டீங்க உட்கார வை. சரிங்க. வா மச்சான், போலாம். எப்படி படுத்துன்னு இருக்குது பாரு. எருமை எழுந்திரி, எருமை. ஏய் நடி பொண்ணை எருமை நீனுங்கிற வாய முடி. நீ பார்த்து கூட தங்கம். சரிப்பா, இந்த தாய் கேள்வி சரியே இல்லைப்பா, பேசாம டைவர்ஸ் பண்றப்பா அதை. ஐயோ வேணாம்மா, அப்புறம் எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும்? நான் யார்கிட்ட சண்டை போடுவோம் அப்புறம்? அப்போ சண்டை போடுறதுக்காக தான் அம்மாவை கல்யாணம் பண்ணியாப்பா நீ? அதெல்லாம் கிடையாது, காதலுக்காக காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கம்மியாகி சண்டை அதிகமாகிடுச்சு. அச்சோ, என் அப்பா பாவம். ஏமா எப்போ பாரு அப்பா கிட்ட சண்டை போட்டுனேக்கிறா? ஏய், இப்போ நான் அடி சண்டை போடுறதுக்கு ஆள் தேடினேன். உங்கள் அப்பா தானே அப்படி சொன்னாரு, நான் அப்படி சொன்னேன். ஆமால, ஆனால நான் ஒண்ணுதாம்மா சொல்லுவேன். யாரை கேட்டு நீ அப்பா கிட்ட சண்டை போடுற? அப்படி கேளுமா, ஓயாம வாய் வலிக்காம சண்டை போடுறான் என்கிட்ட. பாரு, எவ்வளவு நேரம் தான் நீ அப்பா மடியிலே படுத்துட்டு இருப்ப? எழுந்துரு, டீ ரெடி ஆயிடுச்சு, எழுந்துரு. இந்த அம்மாக்கும் அக்காக்கும் எவ்வளவு பொறாம பாத்தியாப்பா? நான் உன் மடியில படுத்துன்னு இருக்கிறது எரியுது 2 பேருக்கும். காண்டு பிடிச்சதுங்களா இருக்குதுங்கல்ல. நீ பார்த்துக்கினே இருமா, டீ அப்பா உனக்கு அப்படியே வாயில ஊத்தி விடுறேன்.
அப்பா அம்மா உன்னை முறைக்குதுப்பா. மாறிட்டு விடு, நம்ம அந்த பக்கமே பார்க்க வேணாம். ஏமா அர்ச்சனா, அந்த டீயும் பிஸ்கெட் எப்படிக்கா வைமா. இதெல்லாம் டூ மச்சுப்பா, ஒழுங்கா அவளை எழுந்து குடிக்க சொல்லுங்க. அம்மா விடுமா, குழந்தைக்கு முதுகு வேற வலிக்குதுன்னு சொல்லிச்சு, அதனால தானே பத்து நிக்குதே. விடு, நிட்டி எடுத்து வையுங்க. 60 வயசு கேள்வி ஆயிட்டாங்க இந்த அம்மா முதுகு வலி வரதுக்கு. ஏன் தெரி குரலை ஒசத்துதுப்பா அம்மா. இதுக்கு மேல பட்டு நின்று தூக்கி போட்டுறேன். நான் ஏன் உட்காந்துக்கிறேன்ப்பா. சரிடா தங்க, பொறுமையா எந்திரி. பொறுமையா எந்திரிச்சிட்டியாம்மா? இல்ல சொல்லுக்கு எதனா பிடிச்சிருச்சா? ஆமாம்மா, கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து அடிச்சு விடு. அச்சனா போய் அந்த ஸ்ப்ரே ஆத்துனுவாமா, வாயில அடிச்சு விடலாம் மூஞ்சி பெறதுக்கு. பாத்தியாப்பா தாய் கேள்விக்கு பேச்ச. ஸ்ப்ரேவா வாயில அடிக்குமா? சும்மா அடி வெள்ளாண்ண. விளையாட்டே வில்லத்தனமா இருக்கே. அதான் அம்மாவோட விளையாட்டு. சரி இந்தா டீ எடுத்துக்க. சரிக்கா, என்ன பிஸ்கெட் இது இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க? பட்டர் பிஸ்கெட்டா? ஆமாண்டி, பட்டர் பிஸ்கெட் தான். இவ்வளவு எதுக்குக்கா எடுத்துட்டு வந்தேன்? நான் 2க்கு மேல சாப்பிட மாட்டேன். மணி தான் பேய் தின்னுவா பட்டர் பிஸ்கெட்டா. பேசாம அவளுக்கு எத்தனை போய் கொடுத்துட்டு வாக்கா, போக்கா. ஆமா, காலையில எனக்கு ஒரு வேலை இல்லை, அவளுக்கு போய் பிஸ்கெட்டை கொடுக்குறாங்க போடி. ஏமா அர்ச்சனா இப்படி சொல்ற? நம்ம வீட்டுக்கு மருமவள வர போற பொண்ணை நம்ம தானே பாத்துக்கணும். எத்தனை போய் கொடுத்துட்டு வாப்போ. அப்பதானே பொண்ணு வீட்லயும் தெரிஞ்சுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த அளவுக்கு பொண்ணை கவனிச்சுக்கிறாங்கன்னு. இந்த பிஸ்கெட்டை கொடுத்து தான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்படிப்பட்ட பிஸ்கெட்டே நான் கொடுக்க மாட்டேம்மா. விடுங்க தயவு செஞ்சு. நீ என்னடி இப்படி பேசுற? மணிமேகலைக்கு பட்டர் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லடி, கொடுத்துட்டு வாயேன். அதுக்கு பட்டர் பிஸ்கெட்டு மட்டுமா பிடிக்கும்? இருக்கிற எல்லா தீனியும் தான் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் பைத்தியமும் பிடிச்சிருக்குது. என்னத்த பண்ணுறது? அம்மா விடுங்கம்மா, என்னால் இப்போ போக முடியாது, விடுங்க. அப்புறமா வேணா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அது எந்திரிச்சிருக்குமான்னு கூட தெரியல. நான் இவ்வளோ சலிச்சிக்கிற. சரி விடு, அப்புறமா நானே எடுத்துன்னு போய் கொடுத்துக்கிறேன் என் மருமகளுக்கு. கொடுத்துக்கோங்க. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க முதல்ல. இந்தாங்கம்மா இந்த டீ அப்படியே அப்பாவுக்கு பாஸ் பண்ணுங்க. கொடு. என் மருமகளுக்கு பிஸ்கெட்டை கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியாது, அப்பாவுக்கு டீயை கொடுக்கணுமா? இந்த ஐடி என்னத்த வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? அவர்கிட்ட கூடுத. ரொம்ப பண்றதா கேள்வி காலையில. வாயை அடக்கடி, கூடு அவர்கிட்ட. கொடுக்குறேன், கொதிக்காத. டீயை விட பயங்கரமா கொதிக்கிறியா? ராகுல் சொன்னா கேளுடா. நான் இப்படியெல்லாம் ஆகும்னு எதிர்பார்க்கலடா. உண்மையிலே பெரியவங்க கிட்ட சொன்னா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் தாண்டா சொல்ல சொன்னேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோடா. சாரிடா. நான் உன்னை எதுவும் பேசாதன்னு சொன்னேன். அமைதியா இங்கிருந்து போயிடு. ராகுல் இப்படியெல்லாம் சொல்லாதடா, கஷ்டமா இருக்குடா. நான் இப்படியெல்லாம் ஆகும்னு எதிர்பார்க்கலடா. என் மேல எல்லாம் கையை வைக்காதிரி, எரிச்சலா இருக்கு எனக்கு. முதல்ல போடிங்கிறது நீ. யார் ராகுல் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? எனக்கு என்ன தெரியுமாடா நீ சொன்னதை யாரும் நம்பாம உன்னை திட்டுவாங்கன்னு? நான் நேத்தே சொன்னேன், பாட்டியை தடுத்து நிறுத்திடலாம், இதெல்லாம் எடுபடாதுன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? பெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும், அதுக்கு பெரியவங்களே சொன்னாதான் கரெக்டா இருக்கும், சொல்லட்டும்னு சொன்னேன். பார்த்தல எல்லாம் வீணா போச்சு. கடைசியில் அசிங்கப்பட்டு நின்றுது நான் தான். என்னதான் நிக்க வச்சு காரி துப்பி அனுப்புனாங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்டு பொண்ணுங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். இருக்கிற அப்பாங்கெல்லாம் அப்படியே இல்லாத வேட்டியை மடிச்சு கட்டிக்கின்னு மொதலாம் வந்து நிப்பாங்க. ஐயோ பொம்பளை பொண்ணெல்லாம் அப்படிலாம் சொல்லாதரா, அது என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கண்டுக்க கூடாதுரா, ஐயோ எதோ சொல்றாதரா. என்னென்ன பேச்சு பேசுறாங்க, எரிச்சலா வருது எனக்கு, அப்படியே கடுப்பா வருது. சும்மா ஆம்பளை பசங்க எல்லாத்தையும் மூடிக்கின்னு நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணும், அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுல இவ ஒருத்தி, ஏன் எதை சொல்லாதரா, எதுவும் பேசாதரா, விட்டுடுறான்னு நீ பெரிய இவளட்டா அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப எதுக்கு நீ பெட்ரூம்ல என்கிட்ட வாய்க்கிழிய பேசுற? எல்லாத்தையும் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும்டா, நம்ம பேசுவோம்டா, நீ எதுக்கு என்கிட்ட சொல்ற? என்ன உசுப்பேத்தி விட்டுல நீ? அப்போ நான் பேசணும்னு தான் இருந்தேன்டா. ஆனா மாமா கத்துனதை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு, அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். நீ அமைதியா இருந்து நல்ல பொண்ணுன்னு நல்ல பேரை வாங்கிட்டு போயிடுவேன். இதைத்தானே எல்லாரும் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ அமைதியா இருந்து என்ன காவு கொடுத்துட்டல கடைசியில. அப்படி இல்லடா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாம நம்ம எதிர்த்து பேசினா நல்லா இருக்காதுடா, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். ஐயோ செம்மையா பேசுறியடி. பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாதான், ஆனா புருஷங்காரங்க அசிங்கப்பட்டு நிப்பானா இவன் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாளாம். இந்த பாரு காயத்ரி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையா, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ராகுல் இப்படி எல்லாம் பேசாத ராகுல், ப்ளீஸ்டா. அப்படி தாண்டி பேசுவேன், இதை விட மோசமாக கூட பேசுவேன். ஒழுங்கு மாதிரிதான் ரூமை விட்டு வெளியே போயிடு. இன்னொரு தடவை என்கிட்ட பேச்சே வச்சுக்காத. உன்னையெல்லாம் ஒரு ஆளை நம்பி நான் போய் நின்று அசிங்கப்பட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? அது எப்படி நீ என்ன அப்படி காவு கொடுத்துட்டு நீ பாட்டு நான் அமைதியாக இருந்த? என்ன அவங்க திட்டும் போதும் இல்லை என்னை நம்பாமல் இருந்த போது கூட எனக்கு கஷ்டமா இல்லடி, ஆனால் நீ அமைதியாக இருந்த தெரியுமா? எனக்கு அதை நினச்சா தாண்டி எரிச்சலாக வருது. இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதனால் நான் பயந்துட்டேன். என்ன பேச்சுடி இது? அப்போ புருஷனை யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நீ பயந்துக்கிட்டு மூடிக்கிட்டு இருப்பியா? நீ வெளியே போயேன், நீ வெளியே போயிடு, தயவு செஞ்சு வெளியே போயிடு. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட, மாமா இப்படி பண்ணுறா மாமா மணின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சத்தியமாக அவங்க ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆம்பளை பசங்களை இந்த வீட்டு ஆளுங்க என்றைக்குமே நம்பினது இல்லை. பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே வேத வாக்கா நம்புற ஆளுங்க அவங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நீ வாயை மூடிக்கிட்டு இருந்த பத்தியா, என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாதுடி. வெளியே பிடி. ஏன் ராகுல் இப்படி எல்லாம் பேசுறேன், கஷ்டமா இருக்கு ராகுல், ப்ளீஸ்டா, சாரிடா. உன்னை வெளியே போன்னு சொன்னேன். ராகுல் ப்ளீஸ் ராகுல். என்னை எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்துட்டு இல்லடி நீ, வெளியே போடி. நீ இப்போ மட்டும் போகலன்னு வையா, சத்தியமாக வீட்டை விட்டு நான் எங்கன்னா வெளியே போயிடுவேன்.
இவ்வளோ வருஷத்தில் ஒரு தடவை கூட என்கிட்ட பேசாத என்னை பார்க்காதுன்னு அவன் சொன்னதில்லை. ஆனால் இன்னைக்கு என்னை வெறுக்கிற அளவுக்கு அவன் பேசிட்டான். அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். சாரி ராகுல். என்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா? காயத்ரி, என்னம்மா ஆச்சு? என்னத்த? இல்ல, நான் வரும்போது நீ அழுதுகிட்டு இருந்தியம்மா, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லைத்த, நான் அழலை. நான் நார்மலாக தான் இருக்கேன். கண்ணு இப்படி கலங்கி இருக்கு, நார்மலா இருக்குன்னு சொல்றியம்மா, எதுனா பிரச்சனையா? இல்லைத்த, பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைத்த. டஸ்ட்டு பட்டுருச்சு. கிச்சனில் கொஞ்சம் தூசியாக இருக்கத்த, க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டஸ்ட்டு பட்டுருச்சு. டஸ்ட் பட்டுருச்சா? ஐயோ, நிச்சயதார்த்த வேலையில இந்த கிச்சனை கவனிக்க மறந்துட்டேன் போல. சரிடி அம்மா, நான் க்ளீன் பண்ணிடுறேன்னு. நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. போ போ. அது ஒன்றும் இல்லைத்த, சரியாயிடும். நீங்கள் போங்க அத்தை, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு. மூஞ்சே சரியில்லை உனக்கு. ம், சரிங்க அத்தை. இல்லை, என்னமோ தப்பா இருக்கு, சமாளிச்சுட்டு போறா இவ. ராகுல் எதனா திட்டிட்டு பண்ணும், அதனால எதிர்ப்பாளோ? இல்லைன்னா அண்ணன் ராகுல வெளியே திட்டினாரு, அதை நினைச்சு அழறாளா? ஐயோ, என்ன விஷயமா இருக்குன்னு தெரியலையே. எப்படி இதை கேட்கறது அவகிட்ட? கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுத்தா இன்னொரு நாள் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குற. என் மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி கண்ணீர் விட்டதே இல்லை. இன்னைக்கு என்னடான்னா இப்படி மனசுடைஞ்சு அழுதுட்டு போறா. என்ன விஷயமா இருக்குன்னு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிருப்பா ப்ளீஸ். ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்லா திட்டு வாங்கினான். வேணும் வேணும்டா அவனுக்கு. ஓவரவா பேசுறேன். பெரிய ஸ்பை இவரு. அப்படியே என் பின்னாடி சுத்தி சுத்தி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. நல்லா திட்டு வாங்கினான். ஜாலி. பாட்டியை வச்சு சொல்ல வச்சா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நம்பி ஏமாந்து போனான் ராகுல். பாவம், பாட்டி பேச்சு அங்க வீணா போச்சு. பாட்டி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் வீட்டுல இருக்க யாரும் நம்ப போறது இல்ல. குறிப்பா என் அப்பா நம்ப மாட்டாரு, என் டேடி நம்ப மாட்டாரு, என் மாமாங்க கூட நம்ப மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்க போறான் இந்த ராகுலு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்குறேன். நீ பாட்டுன்னு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அப்படியே வந்துட்டான் இப்போதான் நந்தினியை காப்பாத்துறதுக்கு. என்கேஜ்மெண்ட் வேணா நடந்துக்கலாம், ஆனால் கல்யாணத்தை சத்தியமான நடக்க விட மாட்டேன்டா. என் கல்யாணம் அன்னைக்கு எனக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும். நந்தினிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பாரு என்னென்ன பண்ணுறேன் பாரு. என்னையா வீட்டில் போட்டு கொடுக்குற? உனக்கும் ஒரு ஆப் அடிக்காமல் விட மாட்டேன்டா நான். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்தே ஒரு ஆப்பை வைக்கிறேன். இவ்வளோ அவசரப்பட்டு என்னை போட்டு கொடுத்துட்டானே. இனிமேல் வீட்டில் இவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. ஏன்னா நான் இனிமேல் பண்ண போகிற வேலைகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டே கூட செய்வேன். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர என்ன அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. யார்கிட்டையும் போய் சொல்லி கதற முடியாது. சொன்னாலும் நம்ப போகிறதில்ல எல்லாரும். பாவம் ராகுலே, உன் நிலமை. சே, நீ ஒழுங்கா என் கூட சேர்ந்துருக்கலாம் ராகுலே. தேவையில்லாம நந்தினிக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிற. நினைக்க நினைக்க சிரிப்பா வருது. அன்னைக்கு எல்லாரையும் நிக்க வச்சு நான் தான் புடவை எரிச்சேன்னு சொன்னா, அன்னைக்கே யாரும் நம்பல. இன்னைக்கு இன்னைக்கு நான் தான் ஜூஸ்ல மாத்திரையை கலந்தா அதை கலந்துன்னு சொல்லி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். இதெல்லாம் உன் பொண்டாட்டி வேற. கடவுளை எல்லாம் காமெடி பண்ணுங்கப்பா இந்த வீட்டில். நந்தினிக்கும் எனக்கும் மட்டும்தான் போட்டின்னு நினச்சேன். ஆனால் ராகுலே, இனிமேல் நீயும் எனக்கு ஒரு போட்டி தான்டா. சும்மாவே உன்னை யாரும் இந்த வீட்டில் நம்ப மாட்டாங்க. உன் பேச்சு எடுப்படவும் படாது. இனி சுத்தமாக எடுப்படாது. ஏன்னா போட்டிக்கு நிற்க போகிறது மணிமேகலடா. பாரு என்னென்ன பண்ணுறேன் பாரு. உன்னை கதற விடுறேன்டா இந்த வீட்டில்.